நிறைய காலகட்டத்தில் புத்திர தோஷமும் பித்ரு தோஷமும் சம்பந்தம் உள்ளது. ஆத்மாவை புத்திரநாமாசின்னு உபனிஷத் சொல்கிறது. அந்த வம்சத்து பித்ருக்களே தான் பிள்ளை, அதாவது ஒரு பிதாவே தான் தன் பத்னியினுடைய கர்ப்பத்தில் புத்திரனா வரார் அப்படின்னு சொல்லி இது உபனிஷத்தோட தாத்பரியம். அப்படி பித்ருக்கள் க்ஷேமமாகலைன்னா அந்த வம்சத்தில் விருத்தி இருக்காது. அதனால் பித்ருதோஷம் போன கதையும் இந்த சங்கடஹர சதுர்த்தி விரத மகிமையில பார்த்தோம். அடுத்து புத்திரதோஷம் போகிறதுக்கான வழியும் கதையும் சொல்கிறார் இந்திரன் சூரசேனனுக்கு. மாஹிஷ்மதின்னு ஒரு பெரிய பட்டணம், காவேரி கரையில் ஷையாத்ரி மலைச்சாரல்ல. அங்கே கிருத்தவீரியன்னு ஒரு பெரிய ராஜா, சுகந்தான ஆம்படையா. ரெண்டு பேருக்கும் எல்லா க்ஷேமமும் இருந்தது, ராஜலக்ஷ்மி பரிபூர்ணமாக இருந்தா. ஆனால் ஒரு பெரிய துக்கம், ரொம்ப வருஷம் ஆகியும் அவளுக்கு குழந்தைகள் இல்லை. புத்திரன் இல்லாத ஜென்மா என்ன ஜென்மா, அடுத்து ராஜவம்சம் விருத்தியாக வேண்டாமா, ராஜ்ய பரிபாலனம் பண்ண வேண்டாமா அப்படின்னு மனசால் வருந்தி கண்ணால் ஜலம் விட்டு என்ன பண்ணுறதுன்னு வழி தெரியாமல் பக்கத்தில் இருக்க காட்டுக்கு போயிட்டாலாம் ராஜ்யத்தை மந்திரிகளை பார்த்துக்க சொல்லிட்டு காட்டில் போய் கணபதியோட மகாமந்திரங்களெல்லாம் ஜபிச்சு தியானம் பண்ணி தபஸ் பண்ணி வெறும்னா சருகையும் ஜலத்தையும் குடிச்சுட்டு காற்றையும் குடிச்சுட்டே வாழ்ந்துட்டு வந்து தபஸ் பண்ணிட்டு இருந்தாலும் குழந்தை பிறக்கணுங்கிறதுக்காக. இதை பார்த்த நாரத மகரிஷி பித்ருலோகம் போய் அந்த கிருதவீரியனோட அப்பாக்களும் பித்ருக்கள்கிட்டையும் போய் சொல்கிறாலாம், உங்கள் குழந்தைகள் சிரமப்பட்டுருக்கா, நீங்கள்லாம் இப்படி நன்னா இருக்கேங்கிற மாதிரி போய் சொல்லிவிட்டார் அவர். பித்ருக்களுக்கு ரொம்ப கஷ்டம் வந்துருமா, குழந்தைகள் கஷ்டப்படுறான்னு கேட்டுட்டா. பித்ருக்கள் சந்தோஷமானால் அவளை மாதிரி யாருமே அனுகிரகம் பண்ண முடியாதான். நம்ம குழந்தை கஷ்டப்படுறதுன்னு சொல்லி வருத்தப்பட்டுருவாளாம். அதனால தான் அவள் அங்கே பசியோடு இருக்கக்கூடாதுன்னு சொல்லி நம்ம இங்கே எள்ளும் தண்ணியும் இறைச்சுட்டே இருக்கணும், அவளை கஷ்டப்படுத்திடக்கூடாதுன்னு. நம்ம க்ஷேமமாக இருக்கணும்னு இருக்கிறதையும் அம்மா அப்பா குழந்தைகளை கண்ணில் வச்சுன்னு பார்த்துக்கிறா. மேலே போனதுக்கப்புறமும் அனுகிரகம் பண்ணுறதெல்லாம் அவள் தான். அதனால் அவள் ரொம்ப கஷ்டப்பட பிரம்மா கிட்ட போகிறா. பித்ருலோகத்துலேருந்து பித்ருதேவன் கிளம்பி பித்ருக்களுக்கு 3 டிபார்ட்மெண்ட், வசு ருத்ரா ஆதித்யான்னு இருக்கா. பிதாமகாள் பிரபிதாமகாள்னு 3 வகையறாளுக்கும் 3 டிபார்ட்மெண்ட். அவளுக்கு கொடுக்கறதெல்லாம் அங்கே தான் போகிறது. அவள் பித்ருக்கள் எந்தெந்த பித்ரு ரூபத்திலே இருந்தான்னா அவளுக்கு வேண்டிய ஆகாரமாவோ, அடுத்த ஜென்மா எந்த ரூபத்தில் எடுத்திருக்காளோ அதுக்கு வேண்டிய ஆகாரமாவோ அவள் தான் அனுகிரகம் பண்ணுவாள். அந்த கிருத்தவீரியனோட பித்ருக்கள்லாம் கிளம்பி பிரம்மா கிட்ட போகிறார். பிரம்மா கிட்ட என்ன பண்ணுறது அப்படின்னு ஆயிடுத்து, என் வம்சம் விருத்தியாக வேண்டாமா, நீங்கள் தான் அனுகிரகம் பண்ணணும்னு கேட்க பிரம்மா சொல்கிறாராம், பூர்வ ஜென்ம கதையை சொல்கிறேன். நீ இருந்த பட்டணத்திலேயே ராஜவம்சத்திலேயே ஷாம்பன்னு ஒருத்தன் பிறந்தான். அவனுக்கு கணேசன்னு ஒரு பிள்ளை. 2 பேரும் ரொம்ப க்ஷேமமாக தான் இருந்தா. ஆனாலும் சில மகாபாதகங்கள்லாம் பண்ணிட்டா. அதனால் ராஜ்யம் ஹீனமாக போயிடுத்து, ஐஸ்வர்யம் சுத்தமாக இல்லை. 2 பேரும் வேறு வழி இல்லாமல் கொள்ளையடிக்க ஆரம்பிச்சுட்டா. ரொம்ப பசி பிடுங்க ஆரம்பிச்சுட்டு ஒன்றுமே வழி இல்லையே, என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டே இருக்கிறதே புள்ள கணேசனை ஆற்றுக்குள்ளே வச்சுட்டு இந்த ஷாம்பன் நான் போய் எதையா எடுத்துன்னு வரேன்ட்டு கிளம்பி போனான். அப்போது காட்டிலும் 12 பிராமணா போயிட்டு இருந்தா. அங்கேருந்து இந்த ஷாம்பன் அந்த பிராமணாவை பார்த்துட்டு வேறு வழியே இல்லை, பசி கொடுமை தாங்கலைன்னு சொல்லி அவன் கையில் இருந்த ஒரு தடியை எடுத்து 12 பேரையும் அடித்து கொண்டுட்டான். அவளோட பிரேதத்தெல்லாம் இழுத்துட்டு போய் அந்த ஒரு குகையில் போட்டுட்டு அந்த பிராமணா தானமாக வாங்கிட்டு போயிருந்த ஆபரணங்கள், வெள்ளி பாத்திரம் தனியும் இருந்தது. அந்த ஆபரணம் வெள்ளி பாத்திரத்தை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு திருடி கடையில் கொண்டு போய் விற்றுட்டு ஏதாவது ஆகாரத்தை வாங்கலாமோ அப்படிங்கிறதுக்காக இந்த பாத்திரத்தெல்லாம் ஆபரணத்தையும் எடுத்துகிட்டு புள்ளையும் ஆயிடுச்சுட்டு எங்கேயா போய் விற்றுட்டு ஏயா வாங்கி சாப்பிடுவோன்னு சொல்லி கிளம்பி போயிட்டான். ஆற்றுக்கு போய் கதவை தட்டுறான், யாரும் திறக்கிற மாதிரி தெரியல. கணேசா கணேசா கணேசான்னு புள்ளைய 3 தடவை கூப்பிட்டான். திறக்கலைன்னு உடனே செவரை எகிரி குதிச்சு ஆற்றுக்குள்ளே போய் பார்த்தா புள்ள பசியில் செத்து போயிட்டான். அந்த புள்ள செத்து போன நாள் சங்கடஹர சதுர்த்தி. சாப்பாடு இல்லாமல் செத்து போயிருக்கான். உபவாச கணக்காக சுவாமி எடுத்துட்டார். அதனால் கணபதியினுடைய லோகத்திலேருந்து ஒரு திவ்ய விமானம் திவ்ய புருஷாரோட அந்த பையன் ஸ்வர்காரோகணம் பண்ணிவிட்டான். இவன் இந்த மாதிரி உள்ளே எகிரி குதிச்சு புள்ள செத்து போயிட்டாங்கிறத நினச்சி புலம்பினதும் பிராமணால் அடித்து கொன்னதுனால வந்த பிரம்மஹத்தி தோஷத்தினாலும் ஆகாரம் இல்லாத காரணத்தினாலும் ராத்திரி விடிய விடிய அழுது கார்த்தால சூரியோதயத்துக்கு முன்னாடி இவனும் செத்து போயிட்டான். இவன் சாகிறதுக்கு முந்தின நாள் சங்கடஹர சதுர்த்தி அன்னைக்கு இவன் பிரதமும் இருந்திருக்கான். கணேசா கணேசா கணேசான்னு மகாகணபதியினோட பேரை 3 தடவை சொல்லிவிட்டான். அதனால் இவனுக்கு அடுத்த ஜென்மா நல்ல ராஜ ஜென்மா, பெரிய ராஜ்ய பரிபாலனம்னு உன்னோட வம்சத்தில் கிருத்தவீரியனா பிறந்திருக்கான். இதுதான் காரணம். அதனால் கணபதியை சங்கடஹர சதுர்த்தி அன்னைக்கு விரதம் இருந்து திருப்திப்படுத்தினா கண்டிப்பாக குழந்தை பிறக்கும்னு சொல்ல
இந்த விரதத்தையும் அவள் வந்து சொல்லி விட்றா. பித்ருக்களும் கீழே வந்து அவனுக்கு சொல்லி விட்றா, இந்த ராஜாக்கு கிருத்தவீரியனுக்கு இருக்க சொல்லி. அப்போ பிரம்மா சொல்கிறார், மாசி மாத கிருஷ்ணபக்ஷ சதுர்த்தி, அது சங்கடஹர சதுர்த்தி, அது செவ்வாய்க்கிழமையில் வர அங்காரக சதுர்த்தி ரொம்ப விசேஷம், அன்னைக்கு விரதம் இருந்து பண்ணணும் அப்படின்னு சொல்கிறார். அந்த சதுர்த்தி விரதம் ஒரு வருஷம் இருக்கணும். சங்கடஹர சதுர்த்தி புத்திர பாக்கியத்துக்கு ஒரு வருஷம் விரதத்தை இருந்தான் கிருத்தவீரியனும் சுகந்தாவும். க்ஷேமமாக இருந்தால் நன்னா சுவாமியை பஜிச்சு ஜபம் பண்ணி தியானம் பண்ணி கார்த்தாலேருந்து உபவாசம் இருந்து கார்த்தால எழுந்து ஸ்நானம் பண்ணி சந்தியாவந்தனம் பண்ணி அனுஷ்டானங்கள்லாம் முடித்து வேதபாராயணம் பண்ணி பிராமணாவை கூப்பிட்டு வேதபாராயணம் கணபதி அதர்வ சீர்ஷத்தெல்லாம் பாராயணம் பண்ண வச்சு சந்திரோதய காலத்தில் கணபதிக்கு பூஜை பண்ணி ராத்திரி 9 மணிக்கு மேலே கணபதிக்கு திருப்பி ஆராதனம் பண்ணி 21 குழக்கட்டை 21 நமஸ்காரம் பண்ணி பல வகை பழங்கள் புஷ்பங்கள்னால சுவாமியை பூஜை பண்ணி எல்லா பிராமணனுக்கும் போஜனம் பண்ணி வச்சு சந்திரனுக்கு அர்க்கியம் விட்டு சந்திரனுக்கும் அர்ச்சனை பண்ணி திருப்பி கணபதிக்கு பூஜை பண்ணி ஜபம் பண்ணி தியானம் பண்ணி சுவாமி எப்படி ஒரு வருஷ காலம் திருப்திப்படுத்தி சுவாமி பிரசன்னமாறார் கணபதி எய்தாப்புலேயே. இவன் புத்திரபாக்கியம் கேட்ட உடனே அவளுக்கு குழந்தை அனுகிரகம் பண்ணுறார். குழந்தை பிறக்கிறது, கையும் இல்லை காலும் இல்லாத அங்கஹீனனா குழந்தை பிறக்கிறது. 2 பேரும் ரொம்ப வருத்தப்படுறா. அப்போது இந்த கிருத்தவீரியன் சொல்கிறான் சுகந்தா கிட்ட, கணபதியினுடைய பிரசாதத்தினால அந்த குழந்தை தானே, அங்கஹீனம் இருந்தால் என்ன, கணபதியே திருப்பி பிரார்த்தனை பண்ணிட்டா சரியாக போயிடுமேங்கிறான். இதெல்லாம் புண்ணிய புருஷாளுக்கு தான் இந்த எண்ணமே வரும். கஷ்டம் ரொம்ப வந்துருத்துனாலும் சுவாமியை வேண்டிண்டா அது சரியாக போயிடுங்கிற எண்ணம் வந்துருத்துனாலே நமக்கு கஷ்டம் போகிறதுன்னு அர்த்தம். இந்த மாதிரி நல்ல எண்ணங்கள் உள்ள வருதே நமக்கு விசேஷம். அதுக்கே சுவாமி அனுகிரகமும் குருவோட அனுகிரகமும் இருந்துருத்தினாலே சரியாக போயிடும். கஷ்டகாலம் வந்தபோது தப்பாக தான் போகும் முக்கால்வாசி எண்ணங்கள். இங்கே போகலாமா, அதை சாப்பிடலாமா, இங்கே போய் இதை சாப்பிட்டுட்டு இப்போ கீழே விழுந்து கிடக்கலாமாங்கிற மாதிரி போயிடும். அது இருக்கக்கூடாது எப்பவும். அதனால கஷ்டம் போகவே போகிறதில்ல. பகவானுக்கு மிஞ்சி ஒருத்தராலையும் நம்ம கஷ்டத்தை போக முடியாது. அதனால் கஷ்டகாலங்களில் சுவாமியை பஜிக்கணும், பகவத்கதா சிரவணம் பண்ணணும், சாதுக்களை அண்டி பகவத்கதையை கேட்டு க்ஷேமத்தை அடையணுங்கிற எண்ணம் வருதே நமக்கு நல்ல காலம்னு தான் அர்த்தம். அப்படி சொல்ல திருப்பி கணபதியை பஜிக்கிறாவா. கணபதியை பஜிக்கிறதே மகரிஷிகள் வாக்குனால எல்லாத்தையுமா கேட்டுண்டு அவளுடைய அரண்மனைக்கு ஒரு மகரிஷி வரார்.